வீட்டிற்கு கணவனுடன் சென்ற மகள் பேத்தியை ஏன் அழைத்து வரவில்லை என கேள்வி கேட்டு பிரச்சனை செய்த பாட்டி, ஏதேதோ சொல்லி மழுப்ப நினைத்த மகள் மீதும் அவரது கணவர் மீதும் சந்தேகம். பெற்ற மகளை கொன்றுவிட்டு சடலத்தை காட்டில் வீசியதாக அதிர்ச்சி வாக்குமூலம். 20 நாட்கள் கழித்து குழந்தையை எலும்புக்கூடாக மீட்ட போலீஸ். 2 வயது மகளை பெற்றோரை கொலை செய்தது ஏன்? நடந்தது என்ன? நவம்பர் 15ஆம் தேதி புனலூர்ல உள்ள தாயை பார்க்க மகள் கலாசூர்யாவும் அவங்க கணவர் கண்ணனும் போயிருக்காங்க. அப்ப வாசல்ல நின்னு 2 பேரையும் வரவேற்ற தாய் பேத்தி சிவானிய எங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு கலாசூர்யா, நாங்க வேற ஒரு வேலை விஷயமா இங்க வந்தோம், அதனால சிவானிய பக்கத்து வீட்லயே விட்டுட்டோம், அவங்க நல்லா பாத்துப்பாங்கன்னு சொல்லி இருக்காங்க. ஆனா கலாசூர்யா மேல அவங்க தாய்க்கு ஒரே சந்தேகமா இருந்திருக்கு. மகளை விட்டுட்டு 2 பேரும் இதுவரைக்கும் தனியா எங்கேயும் போனதே கிடையாது. ஆனா இப்ப மட்டும் ஏன் சிவானிய விட்டுட்டு வந்தீங்கன்னு கேள்வி மேல கேள்விகளா கேட்டிருக்காங்க தாய். அதுக்கு கலாசூர்யா முன்னுக்கு பின் முரணா பதில் அளிச்சிருக்காங்க. அதே மாதிரி கலாசூர்யாவோட நடவடிக்கையிலையும் தாய்க்கு ஒரே சந்தேகமா இருந்திருக்கு. இதனால சிவானிக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பதறி போன பாட்டி உடனே புனலூர் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்திருக்காங்க. இதனால கலாசூர்யாவையும் அவரோட கணவர் கண்ணனையும் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரணை பண்ணி இருக்காங்க. அங்க வச்சும் அந்த தம்பதி முன்னுக்கு பின் முரணாவே பதில் அளிச்சிட்டு இருந்திருக்காங்க. இதனால சிவானிக்கு ஏதோ நடந்திருக்குன்னு கணிச்ச போலீஸ் முதல்ல கண்ணனை தங்களோட கஸ்டடியில எடுத்து விசாரிச்சாங்க. அப்ப அவர் சொன்ன தகவல் தான் அங்கிருந்த மொத்த பேரையும் திடுக்கிட வச்சிருக்கு. கேரளாவில் உள்ள புனலூரை சேர்ந்த கலாசூர்யாவுக்கு சில வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி இருக்கு. கொஞ்ச நாள் வர்ற கணவனோட மகிழ்ச்சியா வாழ்ந்த கலாசூர்யா அவரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால தனியா பிரிஞ்சு தாய் வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கடுத்து 2வதா அச்சு என்ற நபரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கலாசூர்யா. இந்த தம்பதிக்கு பிறந்த குழந்தைதான் சிவானி. அதுக்கடுத்து அச்சுவோடையும் கலாசூர்யாவுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. இதனால அச்சுவையும் பிரிஞ்சு தனியா வாழ்ந்துட்டு இருந்த கலாசூர்யா 2 மாசத்துக்கு முன்னாடி 3வதா கண்ணனுங்கிற நபரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த தம்பதி மதுரை சொரிக்கான்பட்டியில உள்ள சந்திரங்கிற நபரோட கோழி பண்ணையில கூலி தொழிலாளியா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. சிவானி அச்சுக்கு பிறந்த குழந்தை அப்படிங்கிறதுனால ஆரம்பத்திலிருந்தே கண்ணனுக்கு சிவானிய பிடிக்கல. இவங்களோட வாழ்க்கைக்கு சிவானி தடங்களா இருக்கிறதா நினைச்சிருக்காரு கண்ணன். அதனால சிவானிய வேற எங்கேயாவது போயிட்டு விட்டுட்டு வந்துரு, அப்படி இல்லன்னா உங்க சொந்தக்காரங்க யார்கிட்டயாவது கொடுத்து வளர்க்க சொல்லுன்னு கலாசூர்யாவை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்காரு கண்ணன். அதுக்கு கலாசூர்யா, சிவானி மேல எங்க அம்மா உயிரையே வச்சிருக்காங்க, அவளுக்கு ஒண்ணுன்னா என்ன சும்மா விட மாட்டாங்க, அதனால நம்ம வேற மாதிரி ஏதாவது ஐடியா பண்ணலாம்னு சொல்லி சிவானிய கொலை பண்ண திட்டம் போட்டிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு குழந்தை சிவானி வீட்டுல விளையாடிக்கிட்டு இருந்திருக்கு. அப்ப குழந்தை கிட்ட பாசமா விளையாடிய கண்ணனும் கலாசூர்யாவும் கடைக்கு கூட்டிட்டு போறதா சொல்லி திடீர்னு சிவானியோட கழுத்தை நெரிச்சு துடிக்க துடிக்க கொன்னு இருக்காங்க. அதுக்கடுத்து சடலத்தை என்ன பண்றதுன்னு தெரியாம திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்த 2 பேரும் சடலத்தை பக்கத்துல உள்ள காட்டுக்குள்ள வீசிட்டு கேரளாவுக்கு கிளம்பி போயிருக்காங்க. ஆனா கலாசூர்யாவோட தாய் சிவானிய எங்கன்னு கேட்டு பிரச்சனை பண்ணி இருக்காங்க. அப்ப அவங்க முன்னுக்கு பின் முரணா சொன்ன பதில வச்சு 2 பேர் மேலையும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து தம்பதிய கஸ்டடியில எடுத்து விசாரிச்ச போலீஸ் எல்லா விஷயத்தையும் வெளியில கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து கண்ணன் அடையாளம் காட்டின இடத்துக்கு போன போலீஸ் எலும்புக்கூடா கிடந்த குழந்தையோட சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சுட்டு கண்ணனையும் கலாசூர்யாவையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நிகழ்தகவு